தென் தமிழ்நாட்டில் தரமான சுகாதார சேவைகளுக்கான அணுகலை விரிவுபடுத்தும் வகையில் பொருணை மருத்துவமனையில் மேம்பட்ட நோய் கண்டறிதல் உட்கட்டமைப்பை ஃபுஜிபிலிம் இந்தியா வலுப்படுத்துகிறது. தென் தமிழ்நாட்டில் கண்டறிதல் சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் சுப்ரியா 32 சிடி, அமுலட் இன்னோவாலிட்டி மேமோகிராபி, எஃப்டிஆர் ஸ்மார்ட் எஃப் டிஜிட்டல் ரேடியோகிராபி மற்றும் எலும்பு அடர்த்தி அளவீட்டு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இந்த நிறுவலின் மூலம் பொருணை மருத்துவமனை தனது நோய் கண்டறிதல் அமைப்பை மேம்பட்ட இமேஜிங், எண்டோஸ்கோபி மற்றும் ஐவிடி தொழில்நுட்பங்களுடன் வலுப்படுத்தி தடுப்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை சேவைகளை மேலும் ஆதரிக்கிறது. இந்த முயற்சி தமிழ்நாட்டின் சுகாதார சூழலில் அதிகரித்து வரும் இமேஜிங் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உயர்தர மற்றும் துல்லியமான கண்டறிதல் சேவைகளுக்கான அணுகலை வலுப்படுத்துகிறது. திருநெல்வேலி, தமிழ்நாடு, மார்ச் 14, 2026. மேம்பட்ட கண்டறிதல் இமேஜிங் மற்றும் சுகாதார தொழில்நுட்பத் துறையில் முன்னணி நிறுவனமான ஃபுஜிபிலிம் இந்தியா, திருநெல்வேலியில் உள்ள பொருணை மருத்துவமனையில் முழுமையான மேம்பட்ட கண்டறிதல் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் தொகுப்பை நிறுவியுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த புதிய தொடக்கம் மருத்துவமனையின் நோய் கண்டறிதல் திறன்களை வலுப்படுத்துவதுடன் தென் இந்தியாவில் தரமான சுகாதார சேவைகளுக்கான அணுகலை விரிவுபடுத்துவதில் தொழில்நுட்பத்தின் முக்கிய பங்கையும் வலியுறுத்துகிறது. இந்த நிறுவலில் சிடி சிஸ்டம் சுப்ரியா 32, உலகளவில் கிடைக்கும் அதிநவீன அம்சங்களை உள்ளடக்கிய அமுலட் இன்னோவாலிட்டி மேமோகிராபி, எஃப்டிஆர் ஸ்மார்ட் எஃப் 40 கிலோவாட் டிஜிட்டல் ரேடியோகிராபி, போன் மினரல் டென்சிடோமெட்ரி பிஎம்டி, மல்டி எல்இடி ஒளி மூலத்துடன் கூடிய இபி 6000 எண்டோஸ்கோபி வீடியோ செயலி மற்றும் DRI-NX 600 உலர் வேதியியல் பகுப்பாய்வி ஆகியவை அடங்கும். இது பல மருத்துவ சூழல்களில் அதன் நோயறிதல் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்த பொருணை மருத்துவமனைகளுக்கு உதவுகிறது. இந்த வரிசைப்படுத்தலின் மையமாக சுப்ரியா 32 சிடி அமைப்பு உள்ளது. இது வழக்கமான மற்றும் மேம்பட்ட நோயறிதல்களில் உகந்த கதிர்வீச்சு அளவு மற்றும் திறமையான பணிப்பாய்வுகளுடன் உயர் தெளிவுத்திறன் கொண்ட இமேஜிங்கை வழங்க வடிவமைக்கப்பட்ட 32 சிடி தளமாகும். இந்த நிறுவல் தமிழ்நாட்டில் சுப்ரியா 32 சிடி சிஸ்டம் முதன்முறையாக நிறுவப்பட்டதை குறிக்கிறது. இது துல்லியமான நோயறிதல் மற்றும் மேம்பட்ட நோயாளி சிகிச்சை விளைவுகளை ஆதரிக்கும் வகையில் மேம்பட்ட இமேஜிங் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பொருணை மருத்துவமனையின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. சிடி தளத்தை மேலும் முழுமைப்படுத்தும் வகையில் எஃப்டிஆர் ஸ்மார்ட் எஃப் டிஜிட்டல் ரேடியோகிராபி அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. இது வேகமான படமெடுக்கும் திறன் மற்றும் கதிர்வீச்சு அளவை சிறப்பாக கட்டுப்படுத்தும் டொசாப்டிமைஸ் செயல்திறனுடன் பல்வேறு ரேடியோகிராபி பயன்பாடுகளில் உயர்தர இமேஜிங்கை வழங்குகிறது. அதிக நோயாளிகள் சேவை பெறும் மருத்துவ சூழல்களை ஆதரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்பு தினசரி மருத்துவ தேவைகளுக்கான நம்பகமான கண்டறிதல் செயல்திறனை உறுதிப்படுத்துவதுடன் செயல்பாட்டு திறனையும் மேம்படுத்துகிறது. இந்த துவக்கத்தில் அமுலட் இன்னோவாலிட்டி மேமோகிராபி அமைப்பும் இடம்பெற்றுள்ளது. மேம்பட்ட டிடெக்டர் தொழில்நுட்பம் மற்றும் குறைந்த கதிர்வீச்சு அளவில் லோடோஸ் இமேஜிங் வழங்கும் திறன் கொண்ட டிஜிட்டல் மேமோகிராபி தளமாக இது செயல்படுகிறது. தென் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நிறுவப்பட்டுள்ள இந்த அமைப்பு மேம்பட்ட இமேஜிங் தொழில்நுட்பத்தின் மூலம் மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே துல்லியமாக கண்டறிய உதவுவதன் மூலம் அந்த பகுதியில் பெண்களுக்கான சுகாதார சேவைகளை மேலும் வலுப்படுத்துகிறது. தடுப்பு நோயறிதல் திறன்களை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மேம்பட்ட போன் மினரல் டென்சிடோமெட்ரி பிஎம்டி அமைப்பும் நிறுவப்பட்டுள்ளது. இது எலும்புகளின் ஆரோக்கியத்தை துல்லியமாக மதிப்பிடவும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறியவும் உதவுகிறது. தென் தமிழ்நாட்டில் இந்த வகையான மேம்பட்ட பிஎம்டி அமைப்பு முதன்முறையாக நிறுவப்பட்டிருப்பதால் அப்பகுதியில் சிறப்பு கண்டறிதல் சேவைகள் மற்றும் தடுப்பு சுகாதார பரிசோதனைகளுக்கான அணுகல் மேலும் விரிவடைகிறது. இமேஜிங் தொழில்நுட்பங்களுடன் சேர்த்து மல்டி எல்இடி ஒளி மூலத்துடன் கூடிய இபி 6000 எண்டோஸ்கோபி வீடியோ செயலி மற்றும் DRI-NX 600 உலர் வேதியியல் பகுப்பாய்வி ஆகியவை நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலம் காஸ்ட்ரோஎண்டராலஜி, கேஸ்ட்ரோஎன்டரோலஜி, பாதாலஜி, பேத்தாலஜி மற்றும் தடுப்பு சுகாதார பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவத் துறைகளில் பொருணை மருத்துவமனை தனது நோய் கண்டறிதல் சூழலை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த பொருணை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மருத்துவ மேலாளர்
டாக்டர் டி.ஆர். சிவகுமார், எம்பிபிஎஸ், எம்எஸ், டிஎல்எஸ் கூறுகையில், பொருணை மருத்துவமனையில் எங்கள் பிராந்தியத்தில் உள்ள நோயாளிகள் நம்பகமான மற்றும் மேம்பட்ட சுகாதார சேவைகளை பெறும் வகையில் நோய் கண்டறிதல் திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்துவது எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்து வருகிறது. இந்த மேம்பட்ட இமேஜிங் மற்றும் கண்டறிதல் அமைப்புகளின் நிறுவல், ரேடியாலஜி, தடுப்பு சுகாதார பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவத் துறைகளில் துல்லியமான மற்றும் தகுந்த நேரத்தில் நோயறிதலை வழங்கும் எங்கள் திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறது என்றார். இந்த ஒத்துழைப்பை குறித்து கருத்து தெரிவித்த ஃபுஜிபிலிம் இந்தியாவின் தனியார் வணிகத்தின் தேசிய தலைவர் திரு நாகராஜ் கெம்பையா கூறுகையில், ஃபுஜிபிலிம் இந்தியாவில் நம்பகமான, மேம்பட்ட மற்றும் நோயாளி மையமாக கொண்ட கண்டறிதல் தொழில்நுட்பங்களுக்கான அணுகலை விரிவுபடுத்துவதன் மூலம் நம் உலகிற்கு மேலும் புன்னகையை தருகிறோம். கிவிங் ஆர் வேர்ல்ட் மோர் ஸ்மைல்ஸ் என்ற உலகளாவிய நோக்கத்தை ஃபுஜிபிலிம் குழுமத்துடன் இணைந்து முன்னெடுத்து வருகின்றோம். தமிழ்நாடு மாநிலம் நோய் தடுப்பதற்கான சுகாதார நடவடிக்கைகள், புற்றுநோய் பரிசோதனை மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மருத்துவ சேவைகள் ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்தும் இந்தியாவின் முன்னணி சுகாதார சந்தைகளில் ஒன்றாக தொடர்கிறது. பொருணை மருத்துவமனையுடனான இந்த இணைவின் மூலம் மேம்பட்ட இமேஜிங் தீர்வுகளை 2 மற்றும் 3ஆம் அடுக்கு பகுதிகளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்ல முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த ஒத்துழைப்பு நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறியவும், மருத்துவ நம்பகத்தன்மையை மேம்படுத்த நோயாளி சிகிச்சை விளைவுகளை உயர்த்தும் புதிய தொழில்நுட்பங்களால் மருத்துவமனைகளை ஆதரித்து ஃபுஜிபிலிம் பிராந்திய சுகாதார அடித்தளத்தை வலுப்படுத்தும் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றார். பொருணை மருத்துவமனை போன்ற முன்னேற்றமடைந்த சுகாதார நிறுவனங்களுடன் கூடிய ஒத்துழைப்புகளின் மூலம் ஃபுஜிபிலிம் இந்தியா மேம்பட்ட நோய் கண்டறிதல் தொழில்நுட்பங்களுக்கான அணுகலை தொடர்ந்து விரிவுபடுத்துகிறது. இதன் மூலம் நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிவது, தடுப்பதற்கான சுகாதார நடவடிக்கைகள் மற்றும் மேம்பட்ட மருத்துவ தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு, அதிகமான நோயாளிகளை கையாளும் மருத்துவ சேவைகளின் செயல்திறன் மற்றும் கண்டறிதல் நம்பகத்தன்மை ஆகியவையும் உயர்த்தப்படுகிறது. Sorry, maybe I know little bit Tamil, but it is very difficult to. நீங்க கேளுங்க சார், தமிழ்ல சொல்லுங்க. நானே தமிழ்ல பேசியிருக்கேன். So India. Thank you. So India's healthcare landscape is undergoing significant transformation, driven by growing need of early diagnosis, preventive healthcare and technology-enabled clinical services. At Fujifilm India, we see diagnostic innovation as a key enabler in bridging the gaps between across both metropolitan and emerging markets like Tirunelveli or Tier 3, Tier 2 cities. Our approach is guided by Fujifilm Group purpose, is giving our world more smiles, means enabling and doctors and healthcare providers giving them better technology and which is helpful for the patients and which gives the better access, healthcare access in India. We are through partnership, progressive institutions like Purnai is one of the premium institution in Tirunelveli. So we are strengthening the diagnostics infrastructure with advanced imaging technologies like through like what we implemented here is one of the best CT, which is the high-end configuration. As Dr. Shivkumar said, mammography is a very high-resolution mammography system which is unique in the worldwide, and the BMD machine, ultrasound, endoscopy, IVD for the lab. So nowhere Pune hospital has compromised in the getting the better technology which is superior than urban or metro cities what big corporate hospitals they take, and even Pune hospital also has taken better than such quality of the equipments, and their vision is to give the better access and patient care to the publics of South Tamil Nadu. As India continues to expand healthcare capacity, Fujifilm remains committed supporting the journey of enabling hospitals with the cutting-edge technologies, with the cutting-edge diagnostic solutions and innovative technology which will be improved for clinical efficiency for the better patient outcomes. Our vision is to contribute building a healthcare ecosystem where quality diagnosis is accessible,
and efficient, ultimately improve the lives of millions of patients in this. So technology-driven diagnostics always will be the backbone of India's next phase of healthcare expansion. So with this, I would like to thank for giving me an opportunity for addressing you all. So all the best, Pune Hospital, sir. So for giving an opportunity for Fujifilm, we jointly work together to give the better access to the patients and better outcomes. Thank you. Sir, what is the ratio in the radiation? Radiation, it depends upon very low radiation which compared to the normal standard these things, because it varies, depends upon the case to case examinations. If you look at it, our compared to radiation, it's like almost 35 to 40% less radiation compared to the normal standard CT machine with our better Japanese technology. What is the previous radiation ratio? Previous, I mean, இதுக்கு முன்னால இருந்த radiation எவ்வளவு? அதுக்கு முன்னாடி அது 30 to 35% குறைச்சிருக்கு சார் compared to the earlier. Okay, so we'll be opening the floor for the question. இது ஏற்கனவே இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அதாவது இந்த மேமோகிராஃபி ஃபியூஜி ஃபில்மோட அந்த டிஜிட்டல் மேமோகிராமின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், டிஜிட்டல் மேமோகிராஃபின்றது வந்து சார், இட் இஸ் தி பெஸ்ட் சொல்யூஷன் டு, ஐ மீன் பெஸ்ட் diagnostic tool to identify the breast cancer at a very early stage. The beautiful point is, if you diagnose the breast cancer early, we can give 100% cure to the patient. Previously we were thinking that the breast carcinoma is not at all curable. Now we are able to give complete cure because of early detection. Only if we find the cancer at the earlier stage. Now the advantage of the digital mammography, அது செல்லில் இருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஒரு செல்லில் தான் அந்த கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடியே, அந்த பேஸ்மெண்ட் மெம்பரைனை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சிம்டம்ஸ்ல அவங்களுக்கு தெரியும் சார்? இப்போ முதல்ல ஸ்கேனர் இதை எடுத்தால் தெரியும். இது வந்து சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மேமோகிராஃபி. அப்போ இது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜுக்குள்ள எடுத்துக்கணும் எல்லாருமே கண்டிப்பான முறையில். அதாவது கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அந்த டிஜிட்டல் மேமோகிராஃபியை வந்து ஸ்க்ரீனிங் மேமோகிராம்னு சொல்லுவோம். அது வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. நம்ம கண்ட்ரியில் வந்து 40 வயசுக்கு மேலே எல்லோரும் பண்ணணும்னு இருந்துச்சு. ப்ரொவைடட் இப்போது ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 25 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மாவுக்கோ அக்காவுக்கோ ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்துச்சுன்னா, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆர் மேமோகிராஃபி 25 years of age start yearly once. ஸ்கிரீன் சார்ஜஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குங்க? மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அஃபோர்டபுளா சார்? அதுதான் சார், இது வந்து சொல்ல மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. சார், we are giving at a very very affordable cost. You can even compare to any other thing. Like if you go to metro cities, the same technology இருக்கிறவங்களுடைய அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை விட நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, டூரிங் கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே நம்ம பண்ணுறோம். பர்டிகுலர்லி மார்ச் மந்த் நம்ம வந்து பண்ணியிருந்ததில் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நம்ம எல்லா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருந்தோம். ஒரு வில்லேஜும் பண்ணீங்களா இல்லை இங்கேயே பண்ணுறீங்க? இங்கே தானே அந்த ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. கேம்புக்கு அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. we cannot carry that. ஆனால் நீங்கள் கணிப்பு பண்ணியிருப்பீங்களா சார்? எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது? நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சவுத்தூரில் இங்கே இருக்குது கேன்சர் இருக்குது, ஆனால் எந்த இடங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதுவும் கணக்கெடுத்துருக்கீங்களா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக ஒரு, இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் கிடையாது, பட் எங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்டடியும் கிடையாது, பட் எங்களுடைய பேஷண்ட்டோட இதில் பார்க்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு நம்ம நெல்லை பகுதியில் அந்த பாதிப்பு. எஸ், எக்ஸாக்ட். நம்ம நெல்லை மாவட்டத்தில் அப்படி இந்த இடத்துல இருக்காது. அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி இடம். அங்கே போய் நீங்கள் கேம்ப் பண்ணுவீங்களா? இப்போ இந்த இதோட விஷயத்தை இப்போ நம்ம கொண்டு வருவோம், இருந்தாலும் அங்கேயும் டேரெக்டாக போய் மக்கள்கிட்ட கேம்ப் கண்டிப்பாக பண்ணுவோம்.
நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அவங்க கேம்ப் பேஷண்ட்ஸ் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கேம்பில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இலவசமாகவே அந்த ஸ்க்ரீனிங் எல்லாம் பண்ணுறோம். இது வந்து டிஜிட்டல் மேமோகிராஃபி. இது தவிர இன்னொன்று என்ன இருக்குதுன்னா எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட், பிஜி ஃபில்மோட எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது. நம்ம யூஸ்வலாக எண்டோஸ்கோப்பின்றது பார்க்குறது வந்து என்னென்னா நம்ம அந்த உணவு குழாய், வயிறு பகுதி, ஸ்டொமக் இதில் உள்ள அது உள்ள அந்த மியூக்கோஸால் இருக்கிற ப்ராப்ளம்ஸை மட்டும்தான் டயக்னோஸ் பண்ண முடியும். ஆனால் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டில் அதை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரக்சரில் உள்ள ப்ராப்ளம்ஸையும் நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உண்டான எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டு ஃபெசிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னொன்று எண்டோஸ்கோபிக் பிராங்கியல் அல்ட்ராசவுண்ட், தட்ஸ் கால்ட் பொதுவாக இபஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து லங்குக்கு பக்கத்தில் உள்ள லங்குக்கு பக்கத்தில் உள்ளது அந்த ட்ரெக்கியா, மீடியாஸ்டைனம்னு சொல்லுவோம். அந்த மூச்சுக்குழாய், நுரையீரல், மூச்சுக்குழாய் தமிழில் சொல்லணும்னா மூச்சுக்குழாய், நுரையீரல், இந்த 2 இடத்துல எங்கே ஒரு கட்டி இருந்தாலோ இல்லை டவுட்ஃபுல்லாக ஒரு நெறிக்கட்டி இருந்தாலோ அதில் இருந்து ஒரு சதையை எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எண்டோஸ்கோபிக் பிராங்கியல் அல்ட்ராசவுண்ட். இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி திருநெல்வேலியில் இல்லை, சவுத் தமிழ்நாட்டிலே நம்ம ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஈவன் ஃப்ரம் மதுரை அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் ரெஃபர் பண்ணுறாங்க, இங்கே பண்ணுறோம். நம்ம பேரை சொல்லக்கூடாது, அதனால் சொல்கிறேன். அங்கே உள்ள ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்லேருந்தே இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நேம் எழுதி ரெஃபர் பண்ணி வர்றாங்க பேஷண்ட்.